வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் தினமும் பயன்படுத்தும் மொபைல் சார்ஜரில் ஏன் எர்த் பின் இல்லை என்று பார்க்க போகிறோம். லோ பவர் டிவைஸ் மொபைல் சார்ஜர்கள் மிக குறைந்த மின்சக்தியை மட்டுமே எடுத்துக்கொள்கின்றன. அதிக மின்சக்தி தேவைப்படும் மின் சாதனங்களுக்கு தான் எர்த் பின் மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அதாவது ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு மிக அவசியம். டபுள் இன்சுலேஷன் மொபைல் சார்ஜர்கள் டபுள் இன்சுலேஷனுடன் தயாரிக்கப்படுகின்றன. உள்ளே ஒரு இன்சுலேஷன் அடுக்கு பழுதானாலும் இன்னொரு இன்சுலேஷன் அடுக்கு இருப்பதால் பயனாளிக்கு ஆபத்து ஏற்படாது. அதனால் எர்த் பின் அவசியம் குறைகிறது. பிளாஸ்டிக் பாடி பெரும்பாலான சார்ஜர்கள் பிளாஸ்டிக் பாடியுடன் தயாரிக்கப்படுகின்றன. பிளாஸ்டிக் ஆனது ஒரு இன்சுலேட்டர், அதனால் மின்சாரத்தை கடத்த முடியாது. ஆதலால் சார்ஜர் உள்ளே பழுது ஏற்பட்டாலும் வெளிப்புறம் எந்த மின் தாக்கமும் இருக்காது. சேஃப்டி ஸ்டாண்டர்ட் IES, PIS போன்ற அமைப்புகள் டபுள் இன்சுலேஷன் உள்ள சாதனங்களுக்கு 2 பின் பிளக் போதுமானது என அனுமதிக்கின்றன. அதனால் நேரடியான AC மின்சார தாக்குதல் பயனாளிக்கு ஏற்படுவதில்லை. இது போன்ற பல காரணங்களால் செல்போன் சார்ஜர் எர்த் பின் தேவையில்லை என்று தீர்மானிக்கப்படுகின்றன. தங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.